மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க, மீண்டும் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. ஆனா செய்த நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்கள் மனதில் பதியப்பட்டிருக்கு. மீண்டும் ஆளும் கட்சிக்கே வாய்ப்புன்னு ஆளும் கட்சி நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆளும் கட்சியுடைய கூட்டணி கட்சியான உங்களுடைய நிலைப்பாடு என்ன எதிர்பார்க்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அன்பு சகோதரர் முருகானந்தம் அவர்கள் இந்த நிகழ்ச்சி இப்படி நடப்பதை பற்றி சொன்னார். நான் சாட்சி என்கிற காரணத்தினால் ஒரு பதிவை செய்தாக வேண்டும். இதே திருப்பூரிலே நியூஸ் 18 சார்பாக ஒரு விவாதம் நடந்த பொழுது நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சித்து பேசிய பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தவே விடாமல் அரங்கத்திலே மிகப்பெரிய பிரச்சனையை செய்தார்கள். அநேகமாக இன்றைக்கு காவல்துறை போட்ட கட்டுப்பாட்டுக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த தனிப்பட்ட கட்சியையும் சொல்லல, காவல்துறை நடந்ததை சொல்லுகிறேன். இன்றைக்கு பொறுத்தவரை அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தேங்காய் எண்ணெயை பற்றி சொன்னார். அப்புறம் வர்றேன். இப்ப தேங்காய் விலை தென்னை மரத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா? தென்னை விவசாயிகளுக்கு அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ரேஷன் கடைகளிலே பரிச்சார்த்த முறையிலே தேங்காய் எண்ணெயை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்க இல்ல பரிச்சார்த்த முறையில கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஊர்ல கூட கேக்குறாங்க விவசாயிகளுக்கு தவறான தகவல் பரிச்சார்த்த முறையில சில கடைகளிலே கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கிக்கிறீங்களா? முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒப்பீனியன் 1 லிட்டர் எண்ணெய் தமிழ்நாட்டுல கொடுக்கல. செக் பண்ணிக்க. நான் சொல்றேன் செக் பண்ணி 1 லிட்டர் முடிக்காதுங்க. எங்கேயுமே கொடுக்கல. அவருக்கான வாய்ப்பை முடிக்கட்டும். நீங்க தவறான புள்ளிவிவரம் சுற்றுல பேசலாம். எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை ஐயா தப்பான செய்தி சொல்லக்கூடாது. நீங்க எங்களுடைய கூட்டணி என்ன தப்பான செய்தி? நீங்க ஒரு விவசாயி. எங்களுடைய கூட்டணி தப்பான தகவல் சொல்லக்கூடாது. எல்லா பிரச்சனைகளை தான் பேசுறோம். சரி, எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கூட்டணியிலிருந்து இவர்கள் வருவார்களா அவர்கள் வருவார்களா என்று அதிமுகவும் பாஜகவும் 24 நாடாளுமன்ற தேர்தலிலே என்னெல்லாம் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் எங்களுடைய கூட்டணி என்பது இன்டாக்டாக அப்படியே இருக்கிறது. 26 கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதிலே எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 2026 தமிழ்நாட்டிலே கூட்டணி அரசு என்று 24 தேர்தலுக்கு முன்பே பேசினார்கள். அங்கென்ன சொன்னார்கள்? 400 தொகுதி என்று சொன்னார்கள். கடைசியில் என்னாச்சு? மக்கள் அங்க கூட்டணி ஆட்சியை கொடுத்துட்டாங்க. டெல்லியில அங்க கூட்டணி ஆட்சியை கொடுத்துட்டாங்க. 303 240 வந்தது சரிவில்லையோ? 303 போன முறை வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்றீங்க. 40 வந்துட்டாங்க. அதுக்கு பேரு சரிவில்லையோ? ஜீரோக்கு வந்தாதான் சரிவு. ஜீரோ தான் வரணுமா அப்படின்னு சார் சொன்னாங்க. சரிவுங்கிறது ஜீரோக்கு வந்தாதான் சரிவுன்னா கூடிய சீக்கிரம் வந்துரும். அப்படி சொல்லுங்க. இன்னொன்று, கனவு காண்பதற்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கிறது. நிச்சயமா கனவு காணலாம். வெற்றி பெற்ற கட்சிகள் மக்களிடத்திலே தங்கள் முகத்தை எப்படி காண்பிக்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. இல்ல, ஆளுமை மிக்க தலைவராக இன்னும் மோடி இருக்கிறார். செல்வாக்கு மிக்க முதல்வர் அப்படின்றதுல 48% ஆதரவுல இருந்து 26 சட்டமன்ற தேர்தல் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்குதான் மோடி இங்க சீஃப் மினிஸ்டருக்கு போட்டிடுவாரோ? இன்னைக்கு நடந்த சர்வேங்க கார்த்திகேயன் இதே புத்தகத்தை எடுத்து தான் நாங்கள் எல்லாம் எவ்வளவு ஆளுமை மிக்க தலைவராக காமிச்சாங்க. கருத்து கணிப்பு சொன்ன மாதிரியா? அதாவது அப்படி ஏதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னார், நான் வாக்களிக்காதவர்களுக்கும் முதலமைச்சர், வாக்களிக்காதவர்களும் வாக்களிக்கவில்லையே என்று யோசிக்கின்ற வகையில் ஆட்சி நடத்துவேன் என்று சொன்னார். பாஜக கூட்டணி என்ன சொன்னார்கள்?
ஏன் நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை என்று கேட்டால், நீங்க 25 MP கொடுத்திருந்தா நாங்க நிதி கொடுத்திருப்போம். நீங்க எங்களை ஜெயிக்க வைக்காம நாங்க எப்படி உங்களுக்கு நிதி கொடுப்போம் என்று நேரடியாக அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் நேரடியாக பேசினார். அப்ப இப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கவங்கள மக்கள் என்ன புரியாம இருக்கிறாங்களா? தேர்தல் வேற, ஜெயிச்சு வந்துட்டா ஆட்சிக்கு வந்துட்டா எல்லா மக்களுக்கும் தான் செய்யணும். தமிழ்நாட்டில் உங்களை ஜெயிக்க வைக்கலைங்கிறதுக்காக நீங்க நிதி தரலன்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்துல நியாயம்? இது எப்படி கொடுத்திருக்கணும்? எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நான் சொல்றேன். ஜிஎஸ்டில உங்களுக்கு பங்கு தரலன்னு சொல்லுங்க. எங்களுடைய திட்டங்களுக்கு எப்படி நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுனீங்க அதையும் சொல்றேன். எங்க பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு தர்றதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு பணம் இல்ல சார், அது மக்கள் பணம். இது மக்கள் பணம். பாத்தீங்களா? இடைவேளைக்கு பிறகு வரேன். உங்க பேக்கெட்ல இருக்கிற பணம் இல்ல, இது மக்கள் பணம். பாருங்க, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னா அதுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறவங்க, சப்பக்கட்டு கட்டுறவங்க தமிழர்களாவே இருக்கிறாங்களேங்கிறதா கஷ்டமா இருக்கு. சரி, பேசு.